ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம், ஸ்நாக்காக கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியாக இந்த டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் வந்து கோதுமை எடுத்துக்கோங்க, கோதுமை மாவு. அதே கப்பால் 1/2 கப் வந்து வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 தோசை வந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நம்ம கோதுமை மாவு ரவை அளந்த அதே கப்பால் 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எடுத்ததுமே ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற கோதுமை மாவு ரவையை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும், அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு நல்லா விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஆகணும் அந்த மாவு, அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவை நல்லா நான் கலந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி சேர்த்துட்டு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை அப்படியே ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறி வரட்டும். இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி நிறையா வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம்லாம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில், இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி நான் எடுத்திருக்கேன். தக்காளியில் வந்து உள்ளே இருக்கிற அந்த விதைகள் சதைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீல வாக்கில். நீங்களும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி நிறைய குடமிளகாய் எடுத்திருக்கேன், இதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். சாட் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு, சாட் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க, சும்மா லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணினீங்கன்னா வெங்காயம் குடமிளகாயில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வரும். அதனால் லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, போதும். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்தா அந்த மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இது ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மாவு வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும், அதனால தான் நான் மிக்ஸ் பண்ண சொல்கிறது. இப்போ நல்லா கலந்தாச்சு. மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு திக்காக தான் இருக்கணும், ரொம்ப லூஸ் ஆக்கிடாதீங்க. இப்போ நல்லா கலந்துட்டேன். நல்லா இந்த மாதிரி மாவு நல்லா ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் நிறையா சேர்த்துக்கிறேன். இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு துருவி சேர்த்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு இந்த மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குன்னு எடுத்துருக்கேன். பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து பொடியாக நறுக்குனது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதே போல் பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். என்னோட பச்சை மிளகாய் வந்து காரம் இல்லை, நீங்கள் ஒருவேளை காரமான பச்சை மிளகாய் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணால் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வேறு கேரட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதே போல் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை.
சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. இந்த திக்னஸுக்கு நீங்கள் மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்ல ஹீட் பண்ணி மீடியம் அல்லது லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மாவு நான் 1.5 குழிக்கரண்டி நிறையா சேர்த்துட்டு திரட்டி விடக்கூடாது. நம்ம பன் தோசையெல்லாம் ஊற்றுவோம் பாருங்க, அது போல் நீங்கள் ஊற்றிக்கோங்க. சின்ன ரவுண்டாக திரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற அந்த வெங்காயம், குடமிளகாய், தக்காளி மிக்ஸ் இருக்கு பாருங்க, அது தேவையான அளவு மேலே சேர்த்துக்கோங்க. அதே போல் இதில் வந்து நீங்கள் பன்னீர் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை சீஸ் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மேலே சீஸ் சேர்த்து கூட நீங்கள் கொடுங்க. இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு தடவை குக் பண்ணிக்கலாம். இப்போ அடியில் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அல்லது பட்டர் ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எண்ணெய் சேர்த்துட்டேன். திருப்பி இந்த சைடு கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாம். இந்த சைடு குக் பண்ணும்போது ஒரு 20-30 செகண்ட் குக் பண்ணினா போதும். ஏன்னா ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, மூடி சேர்த்துறதுனால உள்ளார வரைக்கும் நல்லாவே வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. ரொம்ப டைம் எடுக்க வேணாம். பின் சைடு திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 20லேருந்து 30 செகண்ட் வச்சுருந்தீங்கன்னா போதும். இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கொடுக்கும்போது கெச்சப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கெச்சப் மட்டும் இல்லைங்க, மயோனைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா பசங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, பெரியவங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். வாரத்தில் 2 அல்லது 3 நாள் கட்டாயமாக செய்ய சொல்லி கேட்பாங்க. பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா மேலே பன்னீர் அல்லது சீஸ் சேர்த்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்கள் வீட்டில் மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ டைமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட சந்திக்கிறேன். பாய்.